ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணாஸ் டெக் இன்ஃபோ. இந்த வீடியோவில் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வெப்சைட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம சேனல்லே வந்து பிடிஎஃப் எடிட்டர், இமேஜ் எடிட்டர், அப்புறம் வீடியோ கன்வெர்ட்டர், ஸோ வீடியோ டவுன்லோடர், அப்புறம் நம்ம ஏஐ டூல்ஸ்லாம் நிறைய பார்த்துருக்கோம். ஸோ இந்த எல்லா டூல்ஸுமே நீங்கள் தனித்தனியாக ஆக்சஸ் பண்ணாமல் ஒரே வெப்சைட்லேயே வந்து இதில் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த TinyWowன்ற வெப்சைட்டில் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிஎஃப் டூல்ஸ், இமேஜ் டூல்ஸ், வீடியோ டூல்ஸ், அப்புறம் ஸோ ஏஐ ரிலேட்டடான டூல்ஸ், அப்புறம் ஃபைல் ரிலேட்டடான டூல்ஸ் எல்லாமே ஒரே இடத்துலையே இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். ஸோ கூகுளில் போய்ட்டு TinyWowன்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ சர்ச் பண்ண இங்கே TinyWow வெப்சைட் வரும். ஸோ ஓப்பன் பண்ணோன்னே பார்க்கலாம், நமக்கு வந்து இங்கே பிடிஎஃப் கேட்டகரியிலே வந்து எடிட் பிடிஎஃப் ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் பிடிஎஃப் வந்து வேர்ட் ஃபைலை கன்வெர்ட் பண்ணலாம். அப்புறம் ஜேபிஜி ஃபைலை வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ண முடியும். அப்புறம் ஒரு பிடிஎஃப் வந்து மர்ஜ் பண்ணணும்னா பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் பிடிஎஃப்லேயே போய் ஆல் பிடிஎஃப் டூல் செலக்ட் பண்ணுறேன். ஸோ பிடிஎஃப்லேயே உங்களுக்கு வந்து இவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மற்ற பிடிஎஃப் டூல்ஸில் என்னென்ன பண்ணுறீங்களோ அது எல்லாமே இந்த சைட்டில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இமேஜில் வந்து என்னென்ன ஆப்ஷன் இருக்குது பார்க்கலாம். ஸோ இமேஜில் போய்ட்டு இப்போ ஆல் இமேஜ் டூல்ஸ் கொடுக்குறேன். ஸோ இமேஜ் டூல்ஸ்லேயே உங்களுக்கு ஏஐ இமேஜ் ஜென்ரேட்டர் ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற பேக்ரவுண்ட் ரிமூவல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கன்வெர்ட்டரும் நிறைய இருக்குது. ஸோ இமேஜ் டு டெக்ஸ்ட் கன்வெர்ட்டர் இருக்குது. அப்புறம் வாட்டர் மார்க் ரிமூவ் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஸோ பிளர் பேக்ரவுண்ட் டூல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோட்டோ ரீசைஸ் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இமேஜில் வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ ஏஐ ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணி ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணி பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறேன். ஸோ விராட் கோலியின் ஃபுட்பால் பீஸ் கொடுத்தேன். ஸோ ஃபுட்பால் பிச் கரெக்டாக வந்திருக்கு, ஆனால் விராட் கோலி ஃபேஸ் தான் வந்து கேவலமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரைட் டூல்ஸில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல் ஏஐ ரைட் நம்ம கொடுத்து பார்க்கலாம் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு. ஸோ ஏஐ டூல்ஸ் ரிலேட்டடாகவே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ யூடியூப் வீடியோஸ் சம்மரைஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் டிக்டாக் ஸ்கிரிப்ட் ரைட்டர் இருக்குது. அப்புறம் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி ஐடியா கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டென்ட் பிளானர் ஆப்ஷன் இருக்குது. ஸோ யூடியூப் ஸ்கிரிப்ட் ரைட்டர் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரி ஜென்ரேட்டர் உங்களுக்கு இருக்குது. ஸோ எஸ்ஏ ரைட்டர் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் ஒரு எஸ்ஏ டாபிக் கொடுக்குறேன். ஸோ எஸ்ஏ டாப்பிக்கில் ஸ்பேஸ் பற்றி கொடுக்கலாம். ஸோ 2 பேராகிராஃப்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எஜுகேஷன் லெவல் நம்ம என்னென்னு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஹைஸ்கூல் கொடுக்குறேன். ஸோ ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ இப்போ எஸ்ஏ 2 பேராகிராஃபில் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ ஸ்பேஸ் பற்றி ஒரு 2 பேராகிராஃபில் நமக்கு இப்போ வந்துருச்சு. ஸோ நீங்கள் இங்கே வந்து டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்கள் ஃபோனுக்கு வேணும் அப்படின்றா நீங்கள் அந்த கியூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் உங்கள் ஃபோன்லேயே வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ வீடியோ டூல்ஸில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ வீடியோ கேட்டகரி செலக்ட் பண்ணுறேன். ஸோ யூடியூப் வீடியோ வந்து டெக்ஸ்ட்டாக மாற்றுறதுக்கான டூல் இருக்குது. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் வீடியோ டவுன்லோட் இருக்குது. டிக்டாக் வீடியோ டவுன்லோட் இருக்குது. அப்புறம் வீடியோ கம்போஸ் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் வீடியோ வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு வந்து இந்த டூலை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் வீடியோ வந்து கிஃப்ட் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஸோ வீடியோ வந்து டெக்ஸ்ட்டாக மாற்றுறதுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வீடியோ ட்ரிம் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. வீடியோ ரீசைஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் காமனாக நீங்கள் வீடியோ எடிட்டிங்கில் இல்லை வீடியோ கன்வர்ஷனில் வந்து என்னென்ன யூஸ் பண்ணீங்களோ அது எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ ஃபைலில் என்ன டூல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஃபைல் டூல்ஸில் வந்து உங்களுக்கு CSVயை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸல் டு PDF கன்வெர்ட்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எக்ஸல் டு XML இருக்குது. ஒரு CSV டு எக்ஸல் ஃபார்மேட் கன்வெர்ட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைல் கன்வர்ஷன்லேயே வந்து உங்களுக்கு காமனாக யூஸ் பண்ணுற எக்ஸல் ஷீட், அதுக்கப்புறம் வந்து XML இது எல்லாமே கன்வர்ஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரே வெப்சைட்டில் வந்து நம்ம காமனாக யூஸ் பண்ணுற PDF, வீடியோ, இமேஜ், அப்புறம் கன்வெர்ட்டர் டூல்ஸ்லாம் எப்படி நம்ம ஒரே வெப்சைட்டில் ஆக்சஸ் பண்ணுறது நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.